என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வர்றீங்க. இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல, அரபு நாடுகள்ல ஏதாவது நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருதா? வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல நூறு ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடிச்சு விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீங்களா? எதுக்குல நினைச்சு அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருமா? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும். அவனுக்கு என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எத்தனாயிரம் ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க. தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக. 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதுல யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு கொக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதிக்கு ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தேன்ல ஃபோர்டு, இந்த ஒரு கார்ல வந்தல இந்த ஃபோர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு எனக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வர்றீங்க, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வர்றீங்க.